யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையா அர்ச்சமிதி தஸ்ய தஸ்ய அச்சலாம் பக்தாம் தாமே வேதாமியம். அவன் அப்படிலாம் பண்ணால் கூட சோம்பேறியாகவோ அல்லது எல்லாம் நான் தான் பண்ணுறேன், கடவுளும் கிடையாது ஒன்றும் கிடையாது சொல்லிட்டு ஒன்று காட்டிலும் யார் ஒருத்தர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவதை ஒன்று இருக்குதுன்னு ஆசைப்பட்டு அந்த தேவதையை வழிபட்டால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் தோன்றதோ அப்படிப்பட்டவனுக்கெல்லாம் ஸ்ரத்தையாக யார் ஒருத்தன் அர்ச்சனை பண்ணுவானோ அவனுக்கு அச்சலமான பக்தியை கொடுத்து நல்வழிப்படுத்தி அவன் கேட்குறதெல்லாம் நான் தான் கொடுக்குறேன். அதனால் குட்டி தேவதை உபாசனை பண்ணாலும் கொடுக்குறவர் யார்? அந்த தேவதை கொடுத்துள்ள ஈஸ்வரன் தான் இத்தனை பேர்களுக்கும் ஆசீர்வாதப்படுறதுக்காக அந்த ரூபமாக வந்து கொடுக்குறார். அதனால் அதில் ஒரு ஸ்ரத்தையாக வந்து அந்த பூஜையாக பண்ணி ஒழுங்காக வந்தான்னா அப்புறம் ஞான மார்க்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் பேடுறதே நஸ்வரம் ஆகிடுறதே அழியிறதே, அது அழியாத சுரூபம் இதாக இருக்கான்னு விசாரிக்கிறது புத்தி தோணும். அப்போ நல்ல வழிக்கு வந்துடுவான். அதனால் எந்த தேவதையை பூஜை பண்ணாலும் ஸ்ரத்தையாக பண்ணணும். இந்த ஸ்ரத்தையாக பண்ணி பலத்தை அடைஞ்சு எல்லாம் பண்ணணும். இப்படி உள்ளவாளுக்கு கூட நான் என்ன பண்ணுறேன், தஸ்ய அச்சலாம் புத்தியும், அவனுக்கு அந்த சலனம் இல்லாமல் நல்ல புத்தியை கொடுத்து அவனுக்கு என்னென்ன பலம் கேட்கணும்னோ அதெல்லாம் நான் கொடுத்துட்டே இருக்கேன். சதையா ஸ்ரத்தையோ யுக்தா தஸ்ய ஆராதனமீகதே லபத்தேஜ தத காமான் மயவே விகிதான் விகிதான். ஸ்ரத்தையோடு பூஜை பண்ணுறதுக்கு என்ன கிடைக்கிறது, அவன் என்னென்ன எதிர்பார்க்கணும்னோ அந்த பலங்கள்லாம் கிடைக்கிறது. ஆகினால அது பலனை யார் கொடுக்குறா? மயவே விகிதான் தான். அந்த குட்டி தேவதை ஒன்றும் கொடுத்துடல, நான் தான் அந்த சுரூபமாக இருந்துட்டு குட்டி தேவதா சுரூபமாகவும் இவனுக்கு ஸ்ரத்தையும் கொடுத்து இவனை தியானம் பண்ண வச்சு பூஜை பண்ண வச்சு ஸ்ரத்தையோட பூஜை பண்ணுறாப்பான்னு சொல்லி கொடுத்ததுலாம் சக்தி யார்? ஈஸ்வர சக்தியினால தான் இத்தனையும் நடக்குதே தவிர வேறு எந்த சக்தினாலும் நடக்கல. அதுகளுக்கு அத்தனை சக்தி கிடையாது இவன் கேட்குறதெல்லாம் கொடுக்குறதுக்கு. அதை கொடுக்குற சக்தி உள்ளவன் நான் தான் அதுக்குள்ளே பூந்துக்கிட்டு எல்லாத்தையும் கேட்குறதெல்லாம் கொடுக்க சொல்கிறேன். இவனுக்கு ஸ்ரத்தையை கொடுத்து நீ ஸ்ரத்தையாக பூஜை பண்ணுறாப்பான்னு சொல்லி நான் சொல்கிறேன். இதெல்லாமே யார்? மயைவ விகிதான் தான். என்னால் தான் இத்தனையும் செய்யப்பட்டு அவளுக்கு எல்லா பலனும் அடைய முடியாத ஆகிறது. அந்தவந்து பலம் தேஷாம் தத்பவத்தி அல்பபேதசாம். அவளுக்கு புத்தி இல்லாததுனால சாமானிய மனுஷாலானத்தோடு அல்ப பலம் தான் கிடைக்கும். என் குட்டி தேவதை உபாசனை பண்ணால் என்ன கிடைக்கும்? அல்ப பலம் தான் கிடைக்கும். ஈஸ்வரனை உபாசனை பண்ணால் அகண்டமான நிஜமான நல்ல பலம் கிடைக்கும். அதனால் இவாளுடைய புத்தி அல்ப புத்தியாக இருக்கிறதுனாலையும் அந்த புத்தியினால் அல்ப தேவதைகளை பூஜை பண்ணியும் அந்த பூஜைகளை சந்தியோட பூஜை பண்ணாலும் அல்ப பலம்னா பலத்தை அடையிறாங்க, பெரிய பலத்தை ஒன்றும் அடையமில்லை. அந்தவந்து பலம் தேஷாம் தத்பவத்தி அல்பமேதசாம். அல்பமான சின்ன புத்தி உள்ளவாழ்லாம் குட்டி குட்டி தேவதை உபாசனை பண்ணி அந்த பலத்தையும் அடைஞ்சின்னா ஆஹாவும் சந்தோஷப்பட்டுன்னு உட்கார்ந்துருக்கா. தேவான் தேவயோயாந்தி மத்பக்தாயாந்தி மாமபி. தேவர்கள்லாம் என்ன பண்ணுறான்னா அவளெல்லாம் இவள் பூஜை பண்ணுறான். அந்த தேவதை இந்த தேவதை இந்த தேவதைன்னு சொல்லி ஏகப்பட்ட தேவதைகள் இருக்குது. எல்லாத்தையும் நவக்கிரக தேவதைகளும் ஆரம்பித்தா எல்லா தேவதைகளையும் இவள் பூஜை பண்ணிட்டுருக்கா. ஆனால் அதெல்லாம் அல்பமான பலத்தை கொடுக்கக்கூடியது. எங்கிட்ட எப்படி? மத்பக்தாயாந்தி மாமபி. எங்கிட்ட யார் பக்தி செய்கிறானோ எல்லாத்துக்கும் மூல காரணம் ஒன்று ஈஸ்வரன் தான். இவோ அவ்வளோ பேரையும் ஆட்டி படைச்சி பலத்தை கொடுக்கணும்னு ஈஸ்வரன் தான். அவனின்றி ஓரளவும் அசையாது. இந்த திருடமான புத்தியோடு யார் ஒருத்தன் இருக்கானோ அவனுக்கு மத்பக்தாயாந்தி மாமபி. எங்கிட்ட யார் விசுவாசமாக இருந்துட்டு இவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி சம்ஹாரமும் பணமும் எல்லாம் பண்ணுறார், இத்தனை ஜனங்களையும் ஆட்டி படைச்சி காக்கிறவங்களாம் இவர் தான் மாயினால எல்லாம் பண்ணிகிட்ருக்கார் தெரிஞ்சுக்கிட்டான்னா ஒருத்தன் அவனுக்கு மாமபி. அப்படிப்பட்ட நிலையே நானே அவனுக்கு உயர்ந்த நிலையை கொடுத்துறேன். மத்பக்தாயாந்தி மாமபி. நான் அப்படிப்பட்டவனுக்கு நானும் சேர்ந்து அந்த நல்ல நிலையை கொடுத்துருவேன். அவ்யக்தம் வியக்தி மாபன்னம் மன்யந்தே மாம் அபுத்தையா பரம்பாவம் அஜானத்தா மம அவ்யம் அனுத்தமம். ஆகினால இந்த மாதிரி ஒரு நிறைஞ்ச ஸ்வரூபத்தை பார்க்க முடியாமல் ஒரு வியக்தியை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு என்கிட்ட இதுதான் வசந்து இதுதான் என்கிட்ட வசந்து சொல்லி மாம் அபுத்தையா புத்தி இல்லாதவெல்லாம் இதெல்லாமும் பூஜை பண்ணி உட்காந்துருக்காளே இதெல்லாம் பரம்பாவம் அஜானத்தா ஈஸ்வர ஸ்வரூபம் நான் தான் தெரியாதனால மம அவ்வியம் அனுத்தமம். என்னுடைய ஸ்வரூபம் உத்தமமான ஸ்வரூபம், அனுத்தமான ஸ்வரூபம், அவ்வியம் எங்கு நிறைய ஸ்வரூபம். இப்படி தெரிஞ்சுக்காமல் ஏதோ அந்த குட்டி குட்டி தேவன் மூலமாக தான் எல்லா பலம் கிடைக்கிறது அப்படின்னு நினச்சி யாரும் இருக்கானோ அவன் அவ்யக்தம் நித்தியமாபன்னம் மன்யந்தே மாம் அபுத்தையா. என்னை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால தான் அவனுக்கு இந்த மாதிரி தான் சின்ன சின்ன புத்தியெல்லாம் வந்துக்கிட்டு சோப்பட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்கான். என்ன தெரிஞ்சுட்டாச்சுன்னா நான் தான் எவ்வளோவா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா அதை காரணம் வசந்து வேறு ஒன்றுமே கிடையாது. நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவர்த்தா மூடோயம் நாபிஜானாதி லோகோமாம் அயம் அவியம். அப்படிலாம் சொல்கிறேன். நீங்கள் எங்களுக்கு தரிசனம் கொஞ்சம் கொடுக்கல, உங்கள் ஸ்வரூபத்தை காமிக்கணும்னா
அது காமிக்க முடியாது. நான் மாயினால் மூடப்பட்டவனாக இருக்கேன். எந்த மாயினால்? உங்கள்கிட்ட இருக்க மாயினால் மூடப்பட்டவனாக இருக்கேன். எனக்கு மாயை என் கண்ட்ரோலில் இருந்தாலும் அந்த மாயை நீ உட்கார்ந்து அனுபவிக்கிறதுனால சிருஷ்டி சம்ஹாரங்கள்லாம் நடந்தாலும் என்னால் அந்த ஸ்வரூபத்தை நீ அறிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்க. ஏன்? உனக்கு மாயை. அந்த மாயை போனால் தான் உனக்கெல்லாம் புரியும். பகவான் இருக்கார், திரை போடுறோம், அபிஷேகம் பண்ணும்போது திறக்கிறோம், பாக்கி நேரத்தில் மூடி வச்சுருக்கோம். அப்போ அந்த மாயை திரையை யாராவது விளக்க முடியுமோ? விளக்க முடியாது. எப்போ பகவான் தரிசனம் கொடுக்க வராரோ அது வரைக்கும் அது மூடி தான் இருக்கும். அதுபோல் நான் எப்போதும் ஒன்றா தான் இருக்கேன். நீ பார்க்குறதுக்கு எப்போ வேணுமோ அந்த சந்தர்ப்பம் வரும்போது தான் உனக்கு திரையை விளக்கிட்டு நீ பார்க்கலாம். அதனால் மாயினால் இந்த உலகமே மூடி இருக்கிறதுனால மாயிலேருந்து எப்போ வெளியில் வருவியோ அப்போ தான் என்ன பார்க்கலாம். அது வரைக்கும் என்ன பார்க்க முடியாது. நாகம் பிரகாஷ சர்வஸ்ய, நான் எல்லாத்துக்கும் பிரகாசமாக இருக்கேன்னு நினச்சிக்கிறதே சரியில்லை. யோகமாயா சமாவிரதா, அவள்கிட்ட இருக்க யோக மாயைகள்லாம் இருக்கிறதுனால என்னை பற்றி தெரியாமல் போயிட்டுருக்கு எல்லாருக்கும். மூடோயம் நாபியானாதி, மூடனாக இருக்கிறதுனால மாயினால் ஆக்கிரமிச்சனால என்னை பற்றி தெரிஞ்சுக்காதி உட்கார்ந்துருக்கா. லோகா மாம் அஜம் அவ்வியம், நான் எப்படிப்பட்டவன்? அஜஸ்வரூபம், பறக்காதவன், எங்கு நிறைஞ்சவன். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் என்னை பற்றி தெரிஞ்சுக்காதையே மாயையில் உட்காந்துக்கிண்டு சிரமப்பட்டு அம்மாடா அம்மாடா வாழ்க்கையில் இவ்வளோ சிரமங்கள்லாம் இருக்கே, இவ்வளோ துக்கங்கள்லாம் இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லி மூடோயம் நாபிஜானாதி. எது வரைக்கும் உலக ஆசையில் நம்மளாம் உட்காந்துருக்கோமோ அது வரைக்கும் மூடன். என்றைக்கு உலக ஆசையை விட்டுட்டு வைராக்கியம் ஞானத்தை வழிக்கு போய் ஞானம் சொல்கிறோமோ அப்போ அவன் ஞானி. ஆகினால இப்போ எல்லோரும் எப்படி இருக்கோம்? மூடனாக இருந்து உலக ஆசையில் பட்டு எல்லாம் அது வேணும் இது வேணும் இது வேணும், பேரம் படிக்கணும், பாஸ் பண்ணணும், அவன் பண்ணணும், வருஷம் வரணும், எத்தனை சமாச்சாரம் உண்டோ அத்தனையிலையும் மூழ்கி கிடக்கும். உலகத்தில் நம்ம மூழ்கின மாரி உலகத்தில் வேறு யாருமே முழுக மாட்டான். காக்கா குருவி கூட இவ்வளோ தூரம் போகாது. ஏன்னா அதுக்கு விவேக புத்தி இல்லாதனால அதுக்கெல்லாம் இவ்வளோ சிரமப்படாது. மனுஷனுக்கு விவேக புத்தி இருக்கிறதுனால எத்தனை அறியாமையினால் தோணுமோ அத்தனை அறியாமையும் தோணிகிட்டே இருக்குது. பணக்காரன் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும், கவர்னர் ஆகணும், பிரசிடெண்ட் ஆகணும், பைசா நிறைய எனக்கு வரணும், என்னை பார்த்து பைசா உள்ள மாதிரி உலகத்தில் யாரும் கிடையாது நினைக்கணும். இந்த மாதிரி ஆசையெல்லாம் நம்ம மனசில் வளர்ந்துகிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளை மூடன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஞானத்தை அடைஞ்சு விட்டானோ அவன் ஞானி. ஞானத்தை அடையா யாரெல்லாம் இருக்கானோ சம்சார சாகரத்தில் மூடி இருக்கானோ அவன்லாம் மூடன் தான். அதனால் மாயை இருக்கிறதுனால அவளுக்கு அஞ்ஞானம் பலமாக இருக்கிறதுனால ஞானத்தை மறைச்சி நான் யாருன்னே தெரியாமல் ஆக்குறது. அப்படிப்பட்ட மூடசூழலாக ஜனங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நான் பார்க்க முடியாது, எனக்கு தெரியாது அவளை பற்றி. எப்போ மாயெல்லாம் அகந்து சுத்தமான வழிக்கு வராளோ அப்போ ஞானஸ்வரூபம் நான் தான் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வருவாவா. நாகம் பிரகாஷா சர்வஸ்ய யோகமாயா சமாவர்த்தா மூடோயம் நாபியானாதி லோகோ மாம் அஜம் அவ்வியம், நான் தான் எங்குன்னு நிறைஞ்சவன், பிறக்காதவன் என்று தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வசதிக்கு நம்முடைய புத்தியை தயாராக்கணும் அப்படிங்கிற. வேதாகம் சமதீதானி வர்த்தமானானிச்ச அர்ஜுன பவிஷ்யானிச்ச பூதானி மாம்து வேத நகஷன. நீ தெரிஞ்சுக்கோ என்னை பற்றி. நடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய யார்? நான் ஒருத்தன்தான். அதை நீ புரிஞ்சுட்டாலே போதும், ஞான மார்க்கத்துக்கு வழிக்கு வந்துடுவேடி. நான் தான் இருக்கேன், நான் தான் போகிறேன், நீ உட்காந்து அகங்காரம் பண்ணுறதை காட்டிலும் என்னை காட்டிலும் ஒரு சுவாமி பகவான் இருக்கார், ஈஸ்வரன் இருக்கார். அவர் சென்ற காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாத்துலேயும் முக்காலத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரே சுரூபம் ஆத்மஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம் ஒன்று தான். அப்படி நீ தெரிஞ்சுக்கோ. தெரியாத வரைக்கும் இந்த வழிக்கு ஒரு நாள் வர முடியாது. வேதாகம் சமதீதானி வர்த்தமானானிச்ச அர்ஜுன, இருக்கிற காலம் எல்லாம் பவிஷ்யானி பூதானிச்ச மாம்து வேத ந கஷ்டன. இந்த ஞானம் இருக்க வரைக்கும் என்னை பற்றி தெரிஞ்சு கொள்ளவே முடியாது. இச்சா துவேஷ சமுச்சேன துவந்தமோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப. அதனால் ஆசையினால மேலும் ஆசை தோணி துவந்தமோகேன பாரத. ஆசை எப்படி வருது? ரெண்டாவது வஸ்து பார்த்தோன்னே ஆசை வந்துடுது. ஒரே வஸ்துவாக நினச்சிருந்தோம்னா ஆசை வராது. ரெண்டாவது வஸ்து இருந்தால் ஆசை வந்துடுது. மாம்பழத்தை பார்க்குறோம் உடனே அதில் ஆசை, ஜாங்கிரியை பார்க்குறோம் உடனே ஆசை, பொண்டாட்டியை பார்க்குறோம் உடனே ஆசை, அப்பா அம்மாவை பார்க்குறோம் அதுக்கு ஒரு மரியாதை கௌரவம், அப்பா மேலேயும் ஒரு அபிமானம் ஆசை. எல்லாம் எப்படி இருக்கு?
ரெண்டாவது வஸ்து இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த ஆசை போகிறதே இல்லை, அப்படியே நம்மளோட கூட 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 இருந்துகிட்டே இருக்குது. இச்சா துவேஷ சமுச்சேன, ஆசையினாலேயும் துவேஷத்தினாலேயும் உண்டாகக்கூடியது துவந்தம், ரெட்டை. ஒருத்தர்கிட்ட துவேஷம் வருதுன்னா அடுத்த ஆள்கிட்ட தான் துவேஷம் வரும். நமக்கு நாமே கோச்சிப்போமா என்ன? நம்ம மேலே நமக்கே கோவம் வர முடியாது. அடுத்த ஒருத்தன் தான் அவன் மேலே கோச்சிப்பான், துவேஷங்களாம் வரும், அகங்காரங்களாம் வரும், எல்லாம் பண்ணும். இச்சா துவேஷ சமுத்தே துவந்த பாகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தவ. சமஸ்தான பூதங்களும் மோகத்தில் உட்கார்ந்துண்டு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனீ ஜடரேஸ்வரம்னு இந்த சர்க்கத்திலேயே சம்சார சமுத்திரத்தில் தாண்ட முடியாமல் அதிலே தவிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த ரெட்டை குணம் இருக்க வரைக்கும், ரெண்டு சுரூபம் தெரிகிற வரைக்கும். அதனால் சர்வபூதானி சம்மோகம், எல்லா பூதங்கள்லேயும் சம்மோகம் இருக்குது. ஆகாசத்தை பார்த்தா ஆகாசமே நம்மளே பிடிக்கலாமான்னு பார்க்குறான், வாயுவை பார்த்தா நம்மளே வச்சுக்கலாமான்னு பார்க்குறான். இவங்க உடம்புலே எல்லாமே இருக்குது, ஆனாலும் ஆகாசத்தை பார்த்தோடனே அவருக்கு தோன்றுறது. இந்த மேகத்தை பார்த்தோடனே ஆகாசம் ஞாபகம் எல்லாம் வருது. இந்த மாதிரி சமஸ்தமானங்களும் எனக்கே ஓடும் எனக்கே ஓடும் எனக்கே ஓடுன்னு ஆசைப்படுற யார் இருக்கானோ அவனுக்கு நான் தெரிய மாட்டேன், என்னை பற்றி அவனுக்கு தெரியாது. ஏஷாம் து அந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணியகர்மனாம் தே துவந்த மோக நிர்முக்தாக பஜந்தே மாம் திருடமுடுத்தாக. இவ்வளோ தூரம் நான் சொல்லி வந்தாலும் கூட சில பேர் பாவம் கஷ்டப்பட்டு புண்ணியகர்மாக்களே நிறையா பண்ணணும், பாபத்தையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்னையே பூஜை பண்ணிடணும், என்னிடத்துலையே மனசை வச்சுக்கணும், என்னை தவிர உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது, பகவான் தான், பகவான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு யார் ஒருத்தரெலாம் இருக்காளோ அப்படி கொஞ்சம் பேர் இருக்கா. எல்லாருமே மோசமானான்னு சொல்லலை, சில பேர் நல்ல மனுஷாலும் இருக்கா. ஜனானாம் புண்ணியகர்மனாம், நிறையா புண்ணியகர்மா பண்ண பாபகர்மெல்லாம் தானாக இறங்கிடும். அதனால் புண்ணியகர்மாக்களை நிறைய பண்ண பாவங்கள்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்டவா யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கு நான் அப்படி இருக்கேன். தே துவந்த மோக நிர்முக்தாக, அந்த புண்ணியகர்மா நிறைய பண்ண ரெண்டுங்கிற எண்ணமே குறைய ஆரம்பிச்சிடும். நான் வேறு, பழம் வேறு, நான் வேறு, ஜாங்கிரி வேறு, நான் வேறு, பொண்டாட்டி வேறு, இது எல்லாமே தெரியாமல் குறைஞ்சி போயிடும். அப்படி குறைஞ்சி போச்சுனாலே மோகங்கள்லாம் போயிடுதுன்னு அர்த்தம். தே துவந்த மோக நிர்முக்தாக பஜந்தே மாம் திருடமுடுத்தாக. அப்படி உள்ளவாளாம் என்ன பண்ணுவான், என்னையே தவிர வேறு ஒன்றும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி என் சுரூபத்தையே நினச்சிட்டே இருப்பாள். எப்போதும் பகவானே 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 நினச்சிட்டே இருப்பாவா. ஜராமரண மோட்சாய மாம் ஆசிரித்தே எத்தந்தியே தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம் அத்தியாத்மஞ்ச கர்மச்ச அகிலம். இந்த ஜராமரணத்துலேருந்து பிறப்பு இறப்புலேருந்து நம்ம போகணும். எத்தனை நாள் இந்த பிறந்தவங்க வந்து சாக போகிறோம், இப்படியே நம்ம வாழ்க்கை சம்சாரம் போயிட்டே இருக்கேன்னு ஒரு வைராக்கியம் வந்து அபியாசம் பண்ணி என்னையே யாரும் அடையிறானோ மாம் ஆசிரியத்தை எந்தந்திட்டு போகிற இந்த பிறவியும் போகும், இந்த மரணமும் போகும், வந்த சுகதுங்களும் போகும், புண்ணியமும் போகும், பாவமும் போகும், நீ ஒன்று தான் எனக்கு தேவை, வேறு ஒன்றுமே வேண்டாம் யாரும் என்னையே ஆசிரிச்சு அடையிறானோ தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம், அவன் பரிபூர்ணமாக உள்ள ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சு விட்றான். அவன் அத்தியாத்மஞ்ச கர்மச்ச அகிலம், அத்தியாத்மஸ்வரூபம் என்ன உண்டோ அத்தனை ஸ்வரூபமாகவும் அவனே ஆகி என்னுடைய ஸ்வரூபமாகவே ஆகிடு. என் நிலைக்கே அவனையும் கொண்டு வந்துடுறேன், ஈஸ்வரன் நிலைக்கு அவனும் ஆகிடுவான். அப்போ இந்த ஈஸ்வரன் ஆகிட்டானா பிறப்பு இறப்பு சுகம் துக்கம் மோகம் மாயகையே ஒன்றுமே இருக்காது. எல்லாத்தையும் காட்டிலும் அப்பாற்பட்ட நிலைமையில் இருந்துக்கிட்டு ஆனந்தமாக அவன் பாட்டுக்கு இருப்பான். சாதி பூதாதி தெய்வமாம் சாதி யஜ்யஞ்ச ஏ விது பிரயாண காலே விஷமாம் தே விது யுக்த சேதசா. அதனால் அதிபூதம் அதி யஜ்யம் அதி தெய்வம் எல்லா சுரூபமும் நான் தான் இருக்கேன்னு நினச்சிட்டான்னா சாகர சமயத்தில் கூட என்ன நினைப்பான், உண்டாட்டி புள்ள பேரங்க பணம் குணம் சொத்து ஞாபகம்லாம் வராது அவருக்கு, என்னை பற்றியே ஞாபகம் இருக்குது. அப்படி ஒருத்தன் யார் இருக்கானோ அவனுக்கு நல்ல கதி கிடச்சி நல்ல வழியை கொடுத்து மேலே கொண்டு போடுவேன், அவனை பிறப்பு இல்லாதவனாக ஆக்கிவிடுவேன். ஆகினால பிரயாண காலேபி, என்ன பிரயாண காலத்தில் எல்லா ஞாபகம் வரும் அவனுக்கு. சாகர சமயம்லாம் அந்த சொத்து எங்கே இருக்குது இந்த சொத்து எங்கே இருக்குதுன்னு எல்லாத்தையும் வெளில எழுத்துக்கு அப்போ தான் பாப்பாவும். ஆனால் அப்போ நிலமையில கூட என்னத்தையே நினச்சிட்டு இருப்பான் அர்த்தம்ண்டு. அதனால தான் பிரயாண காலேபின்னு போட்டார். பிரயாண காலத்திலும் கூட என்னை பற்றி தவிர வேற ஒன்றும் நினைக்க மாட்டான். மற்றவன் இப்படி பிரயாண காலத்தில்னா மற்ற வம்பெல்லாம் நடந்துகிட்ருக்கும், எல்லாத்தையும் எழுதணும் அதை பண்ணணும்னு நினைப்பான். அந்த மரண காலத்தில் கூட என்னை தவிர வேற ஒன்றும் நினைக்க மாட்டான். அப்படி இருக்கிறதுனால தே விதுகு யுக்த சேதசா. அதனால் அவனுக்கு மனசும் கிடையாது புத்தியும் கிடையாது, எல்லாத்தையும் விட்டு என்னை பற்றியே நினச்சிட்டு ஞானத்தொண்டு அவனுக்கு நான் நல்ல கதியை கொடுத்து ஆனந்தத்தை கொடுத்து அமைதியை கொடுப்பேன். அதனால் சின்ன வயசு முதலேருந்தே நம்ம அபியாசம் பண்ணி வந்தால் தான் மரண காலத்தில் நல்ல எண்ணங்கள் வரும்.
அந்த நேரத்து மரண காலம் நல்ல காலம் நல்ல யோஜனை வரட்டுமே நான் வராது. அந்த நேரத்தில் எல்லாம் வந்து சேரும். அதனால் சின்ன வயசுலேருந்தே அபியாசம் பண்ணி பகவான் இருக்கார் பகவானுக்கு சேவைன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்தோம்னால் கடைசி சமயத்தில் நமக்கு ஞாபகம் பரமாத்மா இருக்கார், ஈஸ்வரன் இருக்கார், அவரை நினச்சிக்கணும்னு சொல்லி அவரே நினைப்போம், வேறு ஒன்றையும் நினைக்கவே மாட்டோம். அதனால் சின்ன வயசுலேருந்தே இந்த அபியாசம் வரணும். பிரயாண காலத்தில் வந்தால் போருமே நினச்சிருந்தாக்க மரண காலத்தில் அது வராது. மரண காலத்தில் இல்லாத பொருளாக எல்லாம் வருமே தவிர ஈஸ்வர சுரூபத்தை ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸ்வரனை கேட்கணும் போகணும், அந்த எண்ணம் வருது ரொம்ப 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 குறைச்சல். யாராவது ரொம்ப வருஷமாக பிரயத்தனப்பட்டு ஈஸ்வரனே நினச்சிட்டே வந்தான்னா அவனுக்கு தான் இந்த மரண காலத்தில் என்னை பற்றி ஞாபகம் வந்து என்னையே நினச்சிக்கணும், வேறு ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆனந்த சுரூபத்தில் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு என்னை பற்றியே நினச்சிட்டு இருப்பான். அவனுக்கு நான் நல்ல கதியை கொடுத்து நல்வழி பாதைக்கு அழிச்சுன்னு போயிடுவேன்னு பகவான் நம்ம போன்ற சாமானிய மனுஷால் எப்படி இருக்காங்கிறதெல்லாம் பற்றி சொல்லி இதை காட்டிலும் எப்படி என்னை பற்றி நினைக்கணுங்கிறதையும் பகவானை பற்றி நினைக்கிறதையும் ரெண்டையும் சொல்கிறார். நம்ம ஜனங்களாம் எப்படி இருக்கும்? இப்போது சம்சார சாகரத்தில் மாட்டின்னு முடிக்கணும். இதெல்லாம் காம குரோதம் ரோகம் எல்லாம் உட்காந்து மாட்டின்னு முடிச்சுட்டு எல்லாம் நான் தான் அகங்காரத்தில் உட்காந்து எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாமே நமக்கு சொல்லி இது தெரியாத விஷயம் சொல்ல, தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு புரியும். நல்லாவே நம்மளாம் எப்படி இருக்கோங்கிறத புரிஞ்சுட்டுருக்காரு பகவானே. புரிஞ்சுட்டு இந்த கதையெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லி நீ இப்படி இருக்காதப்பா, என்னை பற்றியே நினச்சிட்டு அபியாசம் பண்ணி வைராக்கியமாக இருந்துக்கிட்டு ஈஸ்வரஸ்வரூபத்தையே மரண சமயத்தில் கூட நினப்பு வர முடியாத நடந்துக்கோ. திடீர்னு மரண சமயம் தான் நினச்சா போகணுன்னா வராது. பேலேருந்தே அபியாசம் பண்ணி வைராக்கியெல்லாம் வந்தால் தான் அந்த சமயத்தில் வரும். அப்படியான நினச்சிக்கோன்னு சொல்லி நமக்கு நல்ல சாதன வழிகளை சம்சாரத்தில் எப்படி மாட்டின்னு முடிக்கணுங்கிற கதையும் சொல்லி அதுலேருந்து எப்படி விடுதலையானுங்கிற கதையை சொல்லி பகவானால் தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும், வேறு யாராலையும் கொடுக்க முடியாதுங்கிறத ஞாபகப்படுத்தி நம்ம எல்லாம் நல்வழி பாதைக்கு வந்து ஈஸ்வர சுரூபத்தை அடையணுங்கிறத ரொம்ப அழகாக நல்ல உதாரணங்கள்லாம் கொடுத்து இந்த அத்தியாயத்தில் பகவான் அர்ஜுனனுக்கு புரியலன்னு சொன்னான் இல்லையாவா. அதனால் புரிய முடியாது சொல்கிறதுக்காக இந்த கதையெல்லாம் சொன்னால் தான் அவனுக்கு புரியும், இல்லைன்னா புரியாதவருக்கு. அதனால் நம்ம சம்சார வாழ்க்கையில் இருக்க கதையெல்லாம் சொல்லி நல்ல கதி அடையணுங்கிறத நல்ல வழி பாதையை எடுத்து சொல்லி அவனுக்கும் புரிஞ்சுதுங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சந்தேகமாக உள்ள புரிய முடியாத உள்ள அர்ஜுனுக்கு புரிய முடியாத உதாரணங்களாம் அழகாக சொல்லி அவன் நிமித்தமாக நமக்கும் சொல்லி அவனை ஒரு வியாஜமாக வச்சுக்கிட்டு நமக்கும் சொல்லி அனுகிரகத்தை பண்ணுறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்.